அக்கா இந்த ராஜா பங்களாக்கு எப்படிக்கா போனோம்? காலாங்கத்தில் இந்த கேள்வியை கேட்டு என் பொழப்பைய நாசம் பண்ணிட்டிய. அக்கா எப்படி ஓடுற? அந்த காய்கறி கிட்ட தப்பா எதுவும் கேட்டோமோ? மச்சான் அந்த ஐயர் கிட்ட கேளு. இங்க ராஜா பங்களாக்கு எப்படி போகணும்? ஐயோ ராஜா பங்களாவா? அவசரம். என்ன மச்சான் இது? ராஜா பங்களாவை கேட்ட ஆளாடு தெரிச்சு வர்றாங்க. மச்சான் அந்த டீ கடை நிறுத்த அவர்கிட்டயாவது கேட்கலாம். சரி வா போய் கேட்கலாம். பெரியவரே, இந்த ஊர்ல ஒரு ராஜா பங்களா இருக்குல்ல, அதுக்கு எப்படி போகணும்? அது பங்களா இல்ல, பாம்புகளோட புத்து, வௌவால்களின் கூடாரம், பிரேத பிசாசிகளின் கோட்டை. உள்ள யாரு போனாலும் வெளியே பொணம் தெண்ணி கழுகுகள் காத்துட்டு இருக்கும். நீங்க அந்த பங்களாவுக்கு போறது ஒண்ணு, சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணு. இப்போ உங்களுக்கு எதுக்கு வேணும் அந்த பங்களாவோட விவரம் எல்லாம்? பெருசே அந்த பங்களா இவருது. என்னது இவருதா? இவருதுன்னா இவங்க அப்பாது. ராமையா மகனா நீங்க? வேண்டாம்ப்பா அந்த பங்களா சகவாசம், போயிடுங்க இங்க இருந்து. இல்ல பெரியவரே, நான் அந்த பங்களாவை பார்த்தே ஆகணும். எனக்கு ரொம்ப இந்த பங்களாவை பார்த்தா ரொம்ப பயமாகுதுடா. அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல தோணுதுடா. உண்மையா பொய்யான்னு நான் சொல்றேன். அது எப்படா? அந்த பேக் ஓபன் பண்ணு. பேகா? என்னடா இது? இது நெகட்டிவ் எனர்ஜியை டிடெக்ட் பண்ற மீட்டர். ஓ, பேயோ பூதமோ எதுவா இருந்தாலும் இது தெரிஞ்சிடும். எங்க இருந்துச்சு இது? சேனல்ல இருந்துச்சு, செக் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்தேன்டா. உங்க அப்பா இவ்வளவு தூரம் வந்து இந்த பங்களாவையா வாங்கினாரு? இத பார்த்தா சந்திரமுகில வர பங்களா மாதிரியா இருக்குதாடா. டேய் வாயை மூடிட்டு வாடா. பாழ அடிஞ்சு ரொம்ப வருஷமா இருக்கும் போல இருக்கு. இதை கிளீன் பண்றதுக்கு 2 வருஷம் ஆகும் போல இருக்குதாடா. ஏய் பொறுமையா நடடா, பாத்துடா. விக்கி, டேய் என்னடா ஆச்சு? இந்த பக்கத்துல யாரோ போன மாதிரி இருந்ததுடா. நாம தான்டா கூட்ட திறந்து உள்ள வந்தோம். யாரும் இல்லடா, எல்லாம் உன் பிரம்ம. வாடா. இல்லடா நான் பார்த்தேன்டா. முன்னாடி பார்த்து வாடா. என்னடா இது? கோபாலுன்னு கூப்பிடணுமாண்ணா? மச்சி பார்த்தா இங்க பேய் இருக்கிறது உண்மைதான்டா. போடா இவனை, பேய் இருக்குது இங்க நின்னுக்கிற, வாடா போலாம். டேய் இருடா. ஆனா இத தாண்டி அதால வெளியே வர முடியாது. என்னடா சொல்ற நீ? பாரு, இதுக்கெல்லாம் திக்பந்தனம் பண்ணி வச்சிருக்காங்க. இத தாண்டி வெளியே வரதா இருந்தா நாம இந்நேரத்துக்கு இங்க இருந்து இருக்கவே முடியாது. வாடா இருந்து போயிடலாம். சீக்கிரம் வந்துடுறா. போடா. என்னப்பா பங்களா வெளியில இருந்து பார்த்து பயந்து ஓடி வந்தது மாதிரி இருக்கு? அட அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியவரே. இந்த ஊர்ல பங்களா வச்சு கடன் கொடுக்கறவங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஆனா உங்க பங்களாவை அடகு வச்சு யாரும் பணம் கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா இதுக்கு வேற வழியே இல்லையா? இதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் இருக்காராம். அவர்தான் இந்த மாதிரி சொத்துக்களை எல்லாம் வாங்கிட்டு இருக்காராம். நீங்க எதுக்கும் போய் அவரை ஒரு முறை பாருங்களேன். பெருசு உன் நம்பர் கொஞ்சம் கூட. எடுத்துக்கங்க. 100% clear sir, we can proceed. Thank you. Okay sir.
சார். ஹே ரமேஷ், ஏங்க என்னாச்சு? இந்த போட்டோ இங்க எதுக்கு சார் வந்தது? இந்த பங்களா சேலுக்கு வந்திருக்கு. ஏங்க? இது மனுஷங்க வாழ்ற பங்களா இல்ல சார், பேய் பிசாசுங்க வாழ்ற பங்களா சார். வாட் நான்சென்ஸ்? என்னங்க பேசுறீங்க நீங்க? இது தமயந்தி பங்களா சார். பாத்தீங்களா சார், அந்த பங்களா பேர் சொன்னதும் பல்பு எப்படி உடைஞ்சிருச்சுன்னு. எங்க இருக்கீங்க ரமேஷ்? 21st செஞ்சுரி இது. நிலாவிலே வீடு கட்டணும்னு நினைக்கிற மனுஷன் நீங்க என்னடானா பேய் பிசாசு இருக்குன்றீங்க. அதனாலதான் நம்ம ஜனங்க இப்படியே இருக்காங்க. எஸ், யூ ஆர் ரைட் சார். நாங்க இப்ப அங்க இருந்து தான் வரோம். அந்த பங்களால எந்த பேய் பிசாசும் இல்ல சார். அந்த பங்களாவை யாரோ கம்மி ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்லி யாரோ கிளப்பி விட்ட பொருளி சார் அது. அந்த பங்களா பத்தி உங்களுக்கு தெரியாது சார். இவங்க அதுல ஒரு நாள் இருந்து காட்ட சொல்லுங்க. ஏய், ஒரு நாள் நாத்துக்க ஒரு வாரம் இருக்கிறோம் பாக்குறியா? உங்க தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க சொன்ன மாதிரியே அந்த பங்களால ஒரு வாரம் இருந்து காட்டினா இவங்க வாயெல்லாம் மூடிடலாம். அப்பா, வெரி வெரி பியூட்டிஃபுல். நானா? இல்ல பங்களா. ஆஹா, என்னடா இது வீடே ஒரே இருட்டா இருக்குது. இருட்டாயிட்டு இருக்கா? கண்ணாடி கட்டுறா. என்னது கண்ணாடி கட்டுறடே. அட வெளிச்சமாடா இருக்கு. நீ ஏன்டா வந்து என் ராடுக்கு முன்னாடி நீங்க குத்தி சொல்றா? குத்திக்கிட்டே இருக்கீங்க. டிடி வீட்டு உறுப்பினர்களுக்கு டிடி பாஸ் வரவேற்பை அளிக்கிறார். உங்கள் 7 நாள் பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரை டிடி பாஸ் கேப்டனாக நியமிப்பார். எல்லோருக்கும் கேப்டன் ஆகும் வாய்ப்பு கிடைக்கும். யார் சிறந்த கேப்டன்ஷிப் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷோவின் முடிவில் பெரிய பரிசு காத்திருக்கிறது. வீட்டின் உறுப்பினர்கள் இந்த ஷோவின் விதிகளை மதிக்க வேண்டும் என்று தெரியப்படுத்துகிறோம். மற்றும் இந்த வீட்டின் மேல் இருக்கும் ரகசிய அறைக்குள் போவதற்கு அனுமதி இல்லை. இந்த ஷோவின் விதிமுறைகளை மீறுபவர்கள் நேரடியாக ஷோவிலிருந்து எலிமினேட் செய்யப்படுவார்கள் என்பதை டிடி பாஸ் தெரிவித்துக் கொள்கிறார். எப்பொழுது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பேய் உங்களை தாக்கக்கூடும். பேயை சந்திப்பதற்கு நீங்கள் எல்லாம் தயாராக உள்ளீர்களா? என்னடா இது, ஒருத்த முகத்திலும் பயமே தெரியலையடா. இவங்கெல்லாம் பேய் வீட்டுக்கு வந்திருக்காங்களா இல்ல அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஆடிஷனுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த சோலை நீ ஜெயிக்கணுமா? ஜெயிக்கிறதுக்கே பிறந்தவனா 10,000 ரூபாய் கொடு. அது எதுக்கு? உனக்கு பதில் வேணுமா ஜெயிக்கணுமா? இவனை நம்பலாமா? நான் ஜெயிக்கலனா நீ பாடி ஆயிடுவ. குட்டியானே, நீ ஜெயிக்கிறதுக்கு 3 சீக்ரெட் சொல்றேன். சீக்ரெட் நம்பர் 1, ஏய் ஆடிஷன்ல பேய் வீட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அது நீ நம்பாத, அது நம்ம சேனல்காரங்க போட்ட செட்டு. சீக்ரெட் நம்பர் 2, ஏய் இங்க பாரு, பேய் வந்து உன்னை அப்படியே அடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா பயந்துராத, அது நாங்க மேக்கப் போட்டு அனுப்புற ஜூனியர் ஆர்டிஸ்ட். அப்ப 3வது இந்த சீக்ரெட் தான் நான் யாருக்கும் சொல்லல, நீயும் யாருக்கும் சொல்லக்கூடாது, உனக்கு மட்டும் தான் சொல்றேன். எப்படியே டேய், என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்கடா நீ? எல்லார் வாழ்க்கையிலும் விளையாடுறியாடா. நாளை பின்ன அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரா பொறுப்பு? நான் இப்பவே அவங்களுக்கு உண்மையை சொல்ல போறேன். குறாத, விட்றா. ஏய் விட்றா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சினுக்குது? ஏண்டா ஆளு மட்டும் இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிற, அறிவே வளரல. டேய் நீ மட்டும் உண்மையை சொன்னீங்கன்னா அவங்களாம் திரும்பி போறேன்னு சொல்லுவாங்க. அவங்களாம் போறேன்னு சொன்னா நீ துட்டு எங்க எடுத்து வந்து கொடுக்க போற? அவங்க கிட்டலாம் உண்மையை சொல்லிட்டு நீ மகாத்மா ஆக போறியா இல்ல உங்க அம்மாவை காப்பாத்த போறியா? அத நீயே முடிவு பண்ணிக்கோ. அது அப்படி இல்லடா மச்சான். பேய் அவங்களை ஏதாவது பண்ணிடுச்சுன்னா யாரா பொறுப்பு? நீயே சொன்னல அந்த திக்பந்தனத்தை தாண்டி பேய் வெளில வராதுன்னு. இதுக்கப்புறம் உன் இஷ்டம்பா. நீ உண்மையை சொல்றதா இருந்தா சொல்லிக்க. இந்தா ஏதோ பண்ணி தொலைப்போ. டிடி பாஸ் முதல் நாள் கேப்டனாக வெள்ள கவுண்டரை நாங்க தேர்வு செய்யறோம். முதல் நாள் டாஸ்காக வீட்டை கிளீனிங் செய்யும் டாஸ்க் கொடுக்கப்படுகிறது. வெறும் மணி அடிப்பானுங்கன்னு பார்த்தா பையில சரக்கு வேற வச்சிருக்கானுங்களே. என்னடா விட்டு ஓடுறானுங்க? தலைவரே, கரண்டி தலைவரே, ஒரு நிமிஷம். தலைவரே. நானா? என்னேவா? எங்க இன்னொரு தடவை சொல்லு. தலைவரே. பார்ட்ஸ் வெளியில தெரியுது. எங்க பாட்டில தான் சொன்னேன். அந்த வேஸ்ட் வந்திருக்கும் நினைச்சேன். என்ன வேணும்? தலைவரே, நான் இங்க உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இருக்கலாம், பட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஓகே, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க கூடவே இருக்கணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அப்படியா? அப்ப கண்டிஷன் நம்பர் 1, நீ இங்க இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமா இருந்தாலும் என்னை விட்டு நீ போக கூடாது. ஓகே டன். இரு மெயின் கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன் நம்பர் 2, டெய்லி நைட் 90க்கு மேல நடிக்க விடக்கூடாது. 90க்கு மேல குடிக்க விடக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா ஆமா, அதுதான். ஓகே, இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கிட்டா எனக்கு அப்ஜெக்ஷன் இல்ல.
அப்ப நான் தலைவரே. நீ எவ்வளவு வேணா குடிச்சுக்கடா. ரொம்ப நல்லா வாழ்க்கை காலை வாரிட வேண்டியதுதான். ஐயோ, எங்கடா பாத்ரூம் வச்சிருக்கீங்க? இதுக்கு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வரணும் போலுக்குது. ஏற்றுமதி பண்ற இடம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இறக்குமதி பண்ற இடம் கிளீனா இருக்கணும். எங்கடா பிரஷ்? ஒருவன் ஒருவன் முதலாளி, புடைக்கிறவன் எல்லாம் தொழிலாளி. ஒருவன் ஒருவன் முதலாளி, டாய்லெட். ஒருவன் ஒருவன் முதலாளி, டாய்லெட் கழுவுறவன் தொழிலாளி. ஒருவன் யாருக்கிட்ட காமெடியா? வேலைக்காவாது. வேலை 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 வேலை. ஆம்பளைக்கும் வேலை, பொம்பளைக்கும் வேலை, டாய்லெட் போனா எல்லாருக்கும் வேலை 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 வேலை. ஸ்பெஷல் எஃபெக்டா? டிடி பாஸ், நான் பயந்துட்டேன்னு நினைச்சிங்களா? நான் பயந்த மாதிரி ஆக்ட் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் யாராவது பயப்படுவாங்களா? என்ன நாத்தண்டா? டாய்லெட்டை விட ஏமாறதான் ஜாஸ்தியா நாத்தம் வருது. தண்ணி வருது, கையில் பிடிக்கிறேன். ஆனா பக்கெட் டிடி, இது 3D. இந்த மாதிரி எத்தனை படம் பார்த்துருப்போம். எங்க கிட்டேவா? ஐ டோன்ட் கேர். வாடா டேய், இப்ப வாடா. பவுனே. என்ன தலைவரே? என்னடா அது? அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? தள்ளுங்க. திரிஞ்சு போன பால் எப்படி கொதிக்கும் தலைவரே? தெரிஞ்சிருச்சா? தள்ளிக்க பாருங்க. ஆமால, இன்னொரு பாக்கெட் கட் பண்ணி போடுவோம். ஒரு நாள் போதுமா? தூக்க கீழே தள்ளுதுப்பா. என்னடா மறுபடியும் பால் கொதிக்கவே இல்லை, சூடாகவே இல்லை. பவுனே, ஏ பவுனே வாடா. என்ன தலைவரே என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? பாத்திரம் சூடா இருக்கு, பால் கொதிக்க மாட்டேங்குது. அப்படியா? இந்த பக்கம் வாங்க, பாத்துருவோம். தலைவரே, இப்படி எல்லாம் பண்ணி என்ன பயமுறுத்தி என் பாயிண்ட் எல்லாம் அடிக்க பாக்குறீங்களா? ஏண்டா? என்ன தலைவரே, ஸ்டவ்வே பத்த வைக்கல, எப்படி பால் கொதிக்கும்? அடுப்பு நான் தான் பத்த வச்சேன். நீ நான் தானே பத்த வச்சேன். எப்படி இருந்து வரணும்? அறியல. பாலிக்கு போச்சு. இவடதான் இருந்துச்சு. ஹீரோ நானா? ஆமா. இன்னொரு வாட்டி சொல்லு. இல்ல இல்ல, காலத்துல ஹீரோ எங்கட இருந்தாலும் பரவாயில்ல, கதை நல்லா இருந்தா போதும். உங்ககிட்ட நிறைய தரம் இருக்கு, சிறிதாயிட்டு ஒண்ணு வெளியே விடுங்க. என்னோடத காட்டவா? ஒரு நிமிஷம். ஏந்தோ திறமை 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 திறமை. உனக்கு பிடிச்சமான ஹீரோ யாரு? சொல்லுங்கண்ணா. டான்ஸ் மாஸ்டர். யாரு? லாரன்ஸா. காலம் கலிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. டேய் பின்னாடி வாடா. பெரிய ஆக்டர் இவரு. எடா ஸ்டார்ட் செய். ஸ்டார்ட் செய்டா. ஹலோ. என் மேலேயே கை வைக்கிறியா? என்ன தொடுறியாடா? எங்க தொடு பார்க்கலாம். ராஸ்கல் தொடுறா. ஏய் இரு இரு இரு. நான் போய் வெள்ள குடிச்சேன். வர 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 வர. இப்படி பயந்துட்டானே. மோஸ்ட்லி கேரக்டர்ல நான் இன்வால்வ் ஆனதுக்கு அவனும் இன்வால்வ் ஆயிருக்கா. ஷக்கலக்க பேபி, ஷக்கலக்க பேபி, தொட்டு விட்ட தோடலையா. வாவ், வாட் அன் ஆக்டிங். ஏய், என் மேலேயே கை வைக்கிறியாடா? என்ன தொடுறியா? எங்கே தொடு பார்க்கலாம். தொடுறா ராஸ்கல்.
நானும் இன்வால்வ் ஆயிட்டனே. அவனா நான் சொன்னதெல்லாம் மனசுல ஞாபகம் இருக்குல்ல? தலைவரே, எனக்கு சரக்கும் உங்க சட்டமும் நல்ல ஞாபகம் இருக்கு. 90க்கு மேல உங்களுக்கு கொடுக்க கூடாது, அவ்வளவுதானே? அதுதான் முக்கியம். ஃபுல்லு கொடுத்தா 90 கொடுப்பேன். பல போன நாக்க லாமினேஷன் பண்ணோம்டா. ஏன் இந்த 90 போட்டோன்னே லாவல் லாவாக்குது, லாவல் லூவாக்குது. என்னடா 90 போடுற? பேச்சு பேச்சா இருக்கணும் தலைவரே. 90க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. தலைவர் பேச்சு மீறாத விசுவாசினா. சபாஸ்டா சிஷ்யா. துரோணாச்சாரியாருக்கு ஏகலைவன் கிடைச்ச மாதிரி கிடைச்சிருக்கடா நீ. திருட்டு பயடா நீ. சிஷ்யனா நீதான்டா. பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுல நீ ஜெயிச்சிட்ட. என் மனசை நீ திருடிட்டடா. வா, உனக்கு ஒரு முத்தம் கொடு. ஐயோ வேணாம் தலைவரே, எனக்கு வெக்கமா இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஒண்ணுதானா? மூணு வைக்கிறேன்டா. முத்தத்தை சொல்றேன். டெஸ்ட் பண்றதுக்கு இப்படி சொன்னீங்களா? நான் என்னமோ ஏதோன்னு டென்ஷன் ஆயிட்டேன். இந்த தலைவரே 90 தானே? இந்தாங்க அடிக்க. சரோஜா, ஏய் சரோஜா. அடச்சி, இங்க யாரு சரோஜா? ஓ தலைவரே, இங்க யாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்களா? சரோஜான்னு சொன்னியே கல்லா, யாரு சரோஜா? எத்தனை டேண்டி உனக்கு? நான் தான் தலைவரே, உங்க சிஷ்யன் பவன். யார் குரு யார் சிஷ்யன்? ஆஹா, 90க்கு மேல கொடுத்தா எப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியாம கொடுத்துட்டனே. உங்க ரூட்டுக்கே வந்துடுறேன். அது அப்படி இல்லைங்க. பின்ன எப்படி? எனக்கு நல்ல சரக்கு ஊற்றி விட்டு லிவர் கிட்னில க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்து வீட்டு மாதிரியோட எஸ்கேப் ஆக நினைக்கிறேன். இல்லைங்க, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேங்க. கணவனே கண் கண்ட தெய்வம் நினைக்கிறவன். நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்க. வாடிங்க, கடைக்கு போற வரைக்கும் காத்துட்டு இருந்து அந்த பக்கத்து வீட்டு மாதனோட ஷாப்பிங் போற. நீ ஷாப்பிங் இல்ல. ஐயோ இல்லைங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க கடைக்கு போனதும் அந்த மாதவன் வீட்டுக்கு வந்து சிட்டில பட்டு புடவை ஃபிளாட் 50% டிஸ்கவுண்ட்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் நான் அப்படி ஃபிளாட் ஆயிட்டேங்க. அப்படியே விட்டு பல்ல எகிரிடுவாமா. தாலி கட்டின புருஷனை விட 50% பட்டு புடவை பெருசாடி உனக்கு. அடிக்காதீங்க. இந்த வெள்ளை கவுண்டரை விட அந்த மாதவன்ட்ட நீ என்னடி பாத்துட்ட? இல்லைங்க, அது வந்து அடிக்காதீங்க. மாதவன் வந்து ஐயோ, அண்ணினோட மோசமானவனா இருக்கானே, அடிக்கடி மாறுறானே. ஐயோ ஐயோ வேடா, என்ன விட்டுருக்க தலைவரே. ஐயோ அந்த மாதம் மட்டும் என் கையில கிடைக்கிட்டு அந்த துண்டு மாதிரி புழிஞ்சிட்டு அவளி சரோஜா கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். ஏற்கனவே எங்க அக்கா ஜெயில தான் இருக்கா, எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. என்ன? அட பாவி. ஏய் சரோஜா, மணி 10 நடு. என்னடா அது வேஷ்டி தூக்கி கட்டுற? ஒரு தடவை வேஷ்டி தூக்கி கட்டி ஆயுதத்தை கையில புடிச்சேனா யுத்தம் முடிகிற வரைக்கும் நான் கீழே விட மாட்டேன். அட பாவி, விட்டா என்ன முட்டி போட வச்சிருவோம் போல இருக்க. வேஷ்டி தூக்கி கட்டும் போதே நான் உசாராயிட்டு இருக்கணும். தலைவரே எல்லாம் எங்கடா போனீங்க? என்ன காப்பாத்துற தலைவர்கிட்ட இருந்து எங்கடா போய் தொலைச்சிக்க? சாமி, ஐயோ விட மாட்டானே, வந்துட்டானே. மச்சான், இவனுங்க எல்லாரையும் கூட்டு போயிட்டு ரியாலிட்டி ஷோல விட்டன்னு வச்சுக்கா, நம்ம மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிட்டு இருக்கோம். எப்படியோ நான் செஞ்ச புண்ணியம், அவன் தண்ணி அடிக்கும் போது நான் அவன் கையில சிக்கல. யாரு? பிங்கி, என்னடா மங்கி மாதிரி தலை விரிச்சு போட்டு வந்திருக்க? இந்த வீடு எங்களுக்கு, இங்க இருந்து போயிடுங்க. இந்த வீடு வாயுடா. இத்தினோண்டு இருந்துட்டு இந்த வீடு வாவிடா. உங்க அம்மா சொல்லிவிட்டாளா? எங்க உங்க அம்மா? கூப்பிடு உங்க அம்மாவை. எங்க இருக்கு உங்க அம்மா? காட்டு உங்க அம்மாவை. காட்டு. எங்க இருக்கா? எது? யாரு? ஏ சரோஜா,
அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க கபோர்ட்ல பேன் பார்த்துட்டு இருக்கியா? வாடி வழி. இந்த சேனல்காரங்க இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த நேரம் பார்த்து அனுப்பணுமா? ஐயோ, இப்ப நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வந்துட்டேங்க. நாசமா போனவனே. இப்ப கேரக்டர் சேஞ்சா தசாவதாரம் மாதிரி எத்தனை கேரக்டர் தான் பண்ணுவியோ? வாங்க. அந்த பொண்ணு என்னடி சொல்லி கொடுத்துருக்கா? இந்த வீடு என் வீடு உன் வீடுன்னு. என் கலர் என்ன அவ கலர் என்ன? இது எங்கேயோ கள்ளத்தோடுல பிறந்த புள்ள. உங்க அப்பாவை கூப்பிடு. இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும். கூப்பிடுங்க. என்னங்க நான் இங்க இருந்தா அவர் எப்படிங்க வருவாரு? எங்க வருவான் எப்படி வருவான்னு எனக்கு தெரியாது. கூப்பிடுவான். இல்லங்க அவர் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு. ஒரு கடவுள் மாதிரி மருமக இருக்கானே, அவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும். ஒரு கேட்டசி கூட உங்க அப்பாக்கு இல்ல. அயோக்கிய பழ. நான் இவ்வளவு நாள் ஒரு குழப்பத்தில் இருந்தேன். நான் சம்பாரிச்சு கொடுத்த பணம்லாம் எங்க போகுதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. என்னங்க அது? இருட்டுலயே இவ்வளவு மேக்கப் போடுறான்னா அப்ப பகல்ல எவ்வளவு மேக்கப் போடுவான்? நீ எவ்வளவு மேக்கப் போடுவ? நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் உங்க மேக்கப்பாவே போயிடுச்சு. ஏய் நில்றி, ஏய் நில்றி. இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. ஏய் இப்ப நீ போக போறியா இல்லையா? அதை விட்டுட்டு ஹோம்வொர்க் பண்ணாம என் வீடுன்னு சொல்லி. இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இந்த வீடு என் வீடுன்னு கத்திட்டு நாங்க பயந்துருமா? நான் உங்க அப்பன். நான் கத்துனா என்ன ஆகும் தெரியுமா? இது என் வீடு. பயமா வயிறு வலிக்குதே. கம்மியா 20 பரோட்டா தானே சாப்பிட்டேன். அதுக்குதான் கம்மியா சாப்பிடக்கூடாதுன்றது. அந்த நாசமா போன நாயரு ஒரு 10 பரோட்டா எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு தரமாட்டேன்டா. யாருமா நீ? உனக்கும் பாத்ரூம் அவசரமா வந்துருச்சா? போயிட்டல, நல்லா தண்ணி ஊத்திட்டல, கிளம்பு கிளம்பு கிளம்பு. இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இந்த பாத்ரூம் வந்து நீ முதல்ல வெளியே கிளம்பு. இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. ஏ குட்டி பிசாசே, சொன்னா புரியாதா? என்னால முடியலம்மா. அம்மாடி நீ மட்டும் இப்ப பாத்ரூம்ல உள்ளன்னு வச்சுக்கோ, நடக்கிற பின் விளைவுகளுக்கெல்லாம் நீ தான் பொறுப்பு. போய் தொலை. ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து கேட்டா நம்ம பாத்ரூமை விட்டுருவோம். இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. 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 வேண்டாம் கமலா. ஏய் வேண்டாம் கமலா. கமலா வேண்டாம் கமலா. ஏய் வேண்டாண்டி கமலா. நானு என் பழைய காதலி கமலான்னு நினைச்சிட்டேன். ஆனா ஒரு குட்டி பொண்ணு மேக்கப் போட்டு வந்து நிக்கிற. இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. குழந்தாய், இந்த வசனத்தை சொல்வதற்காகத்தான் தூங்கிக் கொண்டிருக்கும் இந்த சிங்கத்தை தட்டி எழுப்பினாயா? இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. எனக்கு இந்த பேச்சே சகிக்கல. இந்த இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நடந்திருக்கிறது ரணகோரமான யுத்தம். நீ சின்ன பொண்ணுங்கிறதால விட்டுட்ட. நீ என் தூக்கத்தை கெடுத்தது கூட எனக்கு கோபம் இல்ல. ஆனா ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப சொல்றல, அதுதான் என் மனசுக்கு வலிய கொடுக்குது. பாப்பா, வசனம் இவ்வளவுதானா இல்ல நீ மறந்துட்டியா? இங்க பாருமா, உனக்கு டைம் கிடைச்சா குட்டி சுட்டிஸ் வருது இல்ல, அத பாரு. ரொம்ப நல்ல ப்ரோகிராம். எப்படிப்பட்ட டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க தெரியுமா? இந்த வீடு எங்களுது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இங்க பாருமா, பேய் கேரக்டர்னாலே ரொம்ப முக்கியமான கேரக்டர். அதுல நடிக்கணும்னா நாம உணர்வு பூர்வமா, அதாவது நம்ம முழு ஈடுபாட்டோட கவனமா நடிக்கணும். பாரு, உனக்கு ஆக்டிங் கத்துக்கணும்னா இந்த அங்கிள், அதாவது அதிபயங்கர நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இங்க பாரு, என்ன நல்லா அப்சர்வ் பண்ணிக்க. கண்ணை நல்லா விரிக்கணும். கரெக்ட் கரெக்ட். இன்னும் 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 நல்லா மூச்சு விடணும்.
டைலாக் சொல்லு டைலாக். இந்த வீடு எங்களது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. இன்னும் எக்ஸ்பிரஷன். இந்த வீடு எங்களது. இங்க இருந்து நீங்க போயிடுங்க. புரிஞ்சது விடு. இந்த வீடு என்னது, இங்க இருந்து போகணும், அத சொல்லணும். அப்சர்வ் பண்ண. கண்ணை ஓபன் பண்ணணும். இந்த வீடு என்னது, நீங்க இங்க இருந்து போக. இந்த பயம் இருக்கணும். நேயர்களே, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ROSHAN கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 6666க்கு SMS பண்ணுங்க. உங்க ஓட்டு தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. குட் நைட். ஜூனியர் ஆர்டிஸ்ட் அனுப்புனா நான் பயந்துருவேன். ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. டிடி பாஸ் வீட்டின் எல்லா அங்கத்தினர்களுக்கும் நல்வரவு. நீங்கள் எல்லோரும் 3வது நாளில் வெற்றிகரமாக அடியெடுத்து வைப்பதை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். நேற்றைய கேப்டன் பதவியை வெற்றிகரமாக நிறைவேற்றிய ரோஷன் அவர்களுக்கு டிடி பாஸ் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். டிடி பாஸின் இன்றைய கேப்டனாக துரைராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்றைய டாஸ்க் என்னவென்றால் பாட்டுக்கு பாட்டு டாஸ்க் வழங்கப்படுகிறது. டிடி பாஸ் என்ன கேப்டன் ஆகிட்டாரு. ஐயோ, இனிமே அவன் தொல்லை தாங்க முடியாது. வேற ரேஞ்சில போடுவான். டிடி பாஸ், நான் உன்னை வணங்குறேன். டிடி பாஸ், வாழ்க்கையில என்ன ஒருத்த கூட மனுஷனா பார்க்கல. ஆனா நீ என் ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன கேப்டன் ஆகியிருக்க. அதுக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் டிடி பாஸ், இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் நான் பார்ட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு 2 ஃபுல்லு, கொஞ்சம் சைட் டிஷ்ஷு. நீங்க எனக்கு சும்மாலாம் தர வேணாம். வெளியே வந்தோடனே நான் வட்டியோட சேர்த்து குத்துருவேன். ப்ளீஸ், மிலிட்டரி சார்க்கா இருந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ண முடியும்? இவனுங்கிட்ட நம்ம சொன்னதே தப்பா போச்சே. எவ்வளவு வேணா குடி, எவ்வளவு வேணா சாப்பிடுனா பண்ணி மாதிரி துண்டுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் ரெடியா இருக்கானுங்க. அம்சலாம் விடுப்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில முதல் முறையா நான் கேப்டன் ஆயிருக்கேன். அதனால தான் உங்க எல்லாருக்கும் பார்ட்டி வைக்கிறேன். எவ்வளவு வேணுமோ மூக்கு முட்டை குடிங்க. ஆனா சைட் டிஷ் என்கிட்ட குடுத்துருங்க. புரியுதா? ஹலோ கேப்டன், பார்ட்டி என்னவோ ஓகே, சரக்கு அடிக்கிறோம், சாப்பாடு சாப்பிடுறோம். ஆனா ஒரு கண்டிஷன், பார்ட்டி முடியற வரைக்கும் வாய் தொல்லை இருக்கவே கூடாது. என்னப்பா? ஓகே. சுட 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 சிக்கன் 65. கம் ஆன். அப்படினா நான் தான் போடு. கம் ஆன். எடுத்துங்க. உங்க 2 பேருக்கும் ஆரஞ்சு ஜூஸ். ஹலோ, எங்களுக்கு என்ன ஆரஞ்சு ஜூஸ்? எங்களுக்கு 90 ஊத்துங்க. சரக்கு அடிப்பா? ஹேய், நீங்களா பொம்பளை பிள்ளைங்களா? பொண்ணுங்க. அதுக்கு பொண்ணுங்கன்னா குடிக்க கூடாதா? பொண்ணுங்க தேவை கண்ட்ரோல் பண்றோம். இந்த பார்ட்டியை பண்ண மாட்டோமா? எங்களுக்கு சரக்கு வேணும்பா. ஓ, இதுலயே சமத்துவமா? இது ஒண்டிதான் பாக்கி. இது 2019 பா. எங்களுக்கு 90 ஊத்துங்க. எப்பா, இது வரைக்கும் நான் எத்தனையோ பார்ட்டி பண்ணிருக்கேன். பச்சை பொண்ணு கூட பண்ணதே இல்ல. இது வரைக்கும் பொண்ணுங்க கூட பண்ணதே இல்ல. பார்ட்டி தானே. சரக்கு அடிக்கிறதே வேணாம், பார்த்தாலே போதும். உனக்கு கல்யாணம் ஆனா ரொம்ப கஷ்டம்ப்பா. சும்மா பார்த்துட்டு தான் இருப்ப. ஏய், என்ன கேப்டனே, என்னப்பா இது? அது உனக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான். மேகி மண்டி அப்பயே சொன்னல, சைடு டிஷ் எனக்கு மட்டும் தானே. டேய் பொண்ணாடா, நான் டென்ஷன் ஆவற. ஏய் இருடா, ஏய் உட்கார தருவான்டா. இருடா. இந்தாங்க எவ்வளவு வேணுமா? பிடிங்க. உங்களுக்கு தலைவர உங்களுக்கு மட்டும் இல்ல. பொண்ணுங்க இதுங்கெல்லாம் குடிக்கிறத பார்த்தா அப்படியே பப்புல பாக்குற மாதிரியே இருக்குது. இது பேய் வீடு மாதிரியே தெரியல. நானும் போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டா. டேய் குடிகார நாயே, எல்லா குடிகாரங்களும் குடிச்சிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஏதாவது பண்ணிக்குவாங்களோ நானே பயத்துல இருக்கேன். உனக்கு பார்ட்டி கேக்குதா? பார்ட்டி பொண்ணுங்களோட போய் ஜாலியா இருக்கலான்னு பார்த்தா ரசிக்கவே விட மாட்டான். பார்த்தே சந்தோஷப்பட்டுக்கிறேன். எல்லாம் அவங்களே குடிக்கிறானுங்க. ஹலோ மிஸ்டர், அங்கிள் கிளாஸுக்கும் 90 ஊத்துங்க. உனக்கு வேணா கூட ஒரு 30 ml வேணா ஊத்துறேன். ஆனா அங்கிளுக்கு ஏன் ஊத்த மாட்டேன்றீங்க? பாவம் அங்கிள், நமக்குலாம் டைம் டு டைம் கரெக்டா சமைச்சு போடுறாரு. அவருக்கு 90 ஊத்த மாட்டீங்களா? ஊத்துங்க. தேங்க் யூ. வேணா, அதுக்கப்புறம் இங்க நடக்கிற விபரீதத்துக்கு நான் காரணம் இல்ல. பவனே, கேப்டன் துரை நான் சொல்றேன், நாயருக்கு ஒரு கட்டிங்க ஊத்தி விடுறா. உனக்கு இருக்கு, கவலைப்படாத. பிரச்சனையாயிரும். என்ன தொந்தரவு வந்தாலும் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் அவங்கள காப்பாத்த இந்த ஆபத் பாந்தவன் அபாய ரட்சக நான் இருக்கேன். ஹேய், ஓவரா சீனை போட்டுக்கிட்டு இருக்க நீ. கேப்டன் நான் எதுக்கிடா இருக்கிறேன்? எல்லாருக்கும் நான் ஊத்துறேன். ஏய் புடிங்கப்பா, என்ஜாய். டேய் நாயரே, கிளாஸை காட்டுறா. எவ்வளவு ஊத்துறன்னு எனக்கு தெரியாதா?
குடி குடிச்சிட்டு அவனை எந்தெந்த மாடல்ல குனிய வைக்க போற தெரியலையே. குடி குடி. என்னடா அடுத்தடுத்த ரவுண்டு போய்கிட்டே இருக்கு. சவுண்ட் வர்றதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடணும். என்ன இந்த கட்டு கட்டுறான்? ஐயோ சவுண்ட் வந்துருச்சே. எப்படியாவது எஸ்கேப் ஆயினட்டா சாமி. இன்னைக்கு எந்த கேரக்டர்னு தெரியலையே. சரோஜா ஒய்ஃப் கேரக்டரா? என்னங்க இங்க எந்த சரோஜாவும் இல்ல. இங்க வெறும் ரம்யா ரக்ஷிதா. மாமா மாமன் சொன்னா அடிக்க கூடாது, காலை பிடிக்கும். பரதேசி மச்சான், மாமாவுக்கு எனக்கும் நடுவுல நீ எதுக்கு வர்ற? உன் முன்னாடி இருக்கிற 4 முடிய புடிங்கிருவேன். வேண்டாம், இன்னொரு மொட்டை கதையாயிடும். சரோஜா பேமானி முண்டா, என்ன காலி பண்றதுக்கு மொத்த ஃப்ராட் ஃபேமிலி ஒண்ணாயிட்டீங்களா? நாயரே நாயரே இருடா இருடா, சின்ன பையன் மாதிரியே பண்ணுங்க. சொன்னா கேளுடா. டேய் நாயரே பாருடா, இந்த வீட்டோட கேப்டன் நானு. பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. அப்ப நீ தீந்து வைக்கிறியா? ஆமாடா. நீ போடி பா. மாட்டியா? நீ தீந்து வைக்கிறியா? என்ன ஓவரா பண்ற? ஏண்டா இரப்பா லுச்சா பயமாவனே, நீ கேப்டனாடா? பிளாடி புரோக்கர். கமிஷனுக்கு ஆசைப்பட்டு எங்களை மாதிரி ஏழை குடும்பங்களை மாட்டி விட்டீங்களாடா? கமிஷன் தின்னு தின்னு கடல் பண்ணி மாதிரி பெருத்து கிடக்கியாடா. நானா? அப்புறம் உங்க அப்பனா? யோ நான் கடல் பண்ணிலையே அந்த வீட்டோட கேப்டன். எவன்டா இங்க கேப்டன்? நான்டா. எதுக்குடா நீ கேப்டன்? வானத்துல போற போட்டுக்கா இல்ல கடல்ல போற ஃளைட்டுக்கா? ஐயோ குட்டீஸ்வரன் கையை அடியில வைக்கிறானே. டேய் இன்னொரு முறை ஒரு பஞ்சர் பண்ணாதான்டா நீ சரிப்படுவ. வாங்கிக்க. மக்களே டண்ட டண்டன்னு மணி அடிச்சாச்சு. ஸ்கூல் விட்டாச்சு, கிளம்புங்க வாங்க. கேவலமான ஒரு லுக்கு. இன்னைக்கு நீயா நானா டிசிஷன் எடுக்கணும். நீ ஒரு கேப்டனா? கேப்டன் சீட்டி அத்தை உலக்க வனஜா. ஏய் சத்துணவு கூடத்துல குழந்தைகளுக்கு சமைக்காம உங்க அக்கா கூட சுத்தி திடுறேன். ஏய் இந்த மொத்த ஃப்ராட் ஃபேமிலியும் என்ன அடிக்க வந்தீங்களா? ஐ டோன்ட் கேர். ஐ அம் சிங்கிள் ஆர்மி. கம் ஆன் ஐ சே. உங்களுக்கு இப்படி எல்லாம் சொன்னா புரியாது. இத கட்டிக்கிட்டு சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். கம் ஆன். அடியே ஜிஞ்சிலாக்கடி. நாயர் கலக்குறான்டா. சரோஜா 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 சரோஜா. டேய் மச்சான், டேய் டேய் எங்க இருக்க? டேய் டேய் மச்சான், அங்க போற பாம் பாஸ்கரா சபடி வாங்குறான். திரும்ப வந்து டேய் 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 ஹியூமன் பாமே வாடா வாடா வாடா. ஏய் நில்றா, டேய் நில்றா. டேய் பரதேசி பரதேசி மச்சான். டேய் 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 வா வா வா, நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கலாம். வா. சண்டைக்கு இடையில ஒரு இன்டர்வல் தேவைதான். கூல் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க் சிப்ஸ். ஓகே தேங்க்யூ. டேய் செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருச்சுடா. வாங்கடா. எங்கடா இருக்கீங்க? இவங்கள சேர விட்டுருந்தோம்னா நம்மளை சிதைச்சிருப்பாங்க. நான் யாரு? ஆயுதம் வளைஞ்சிருச்சு. ஆயுதம் சேஞ்ச். டேய் அங்க போறா, டக்குன்னு ஆயுதத்தை மாத்திட்டான். கரண்டி பெண்ட் ஆயிடுச்சுன்னு உலகிலே குத்த போறான். டேய் எங்கடா இருக்கீங்க? ஃப்ராட் பையன் மவனே, புரோக்கர். ஏ களவாணி மாமா, பரதேசி மச்சான், ஏ சரோஜா, ஏ அத்தை, எங்க இருக்கீங்க? ஒவ்வொரு ஆளா வர்றீங்களா ஒட்டு மொத்தமா வர்றீங்களான்னு நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. வர்றவங்க எல்லாரையும் கொண்டைய பிரிக்கிறதா இல்ல மண்டைய உடைக்கிறதா? ஆஹா, குழந்தைகளை நான் அடிக்க மாட்டேங்கிற வீக்னஸ் தெரிஞ்சு உன்னை அடிச்சிருக்காளா உங்க அம்மா? இதுவும் உனக்கு சொல்லிட்டாளா? என்னைய வீட்டை விட்டு விரட்டிட்டு மாதவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர நினைக்கிறாளா? எங்க உங்க அம்மா? எங்க இருக்காவ? காட்டு. இருடி, வந்துகிட்டு இருக்க.
ஏன்டா உலக்க எடுத்துட்டு மேல போயிட்டு இருக்கான்? டேய் இந்த குடியார பையன் என்னடா ஆச்சு? டக்குன்னு மைக்ல அனௌன்ஸ் பண்றான். ஹலோ டேய் திக்பந்தன ரூம் கிட்ட போறான்டா. டக்குன்னு அனௌன்ஸ்மென்ட் பண்றான். ஹலோ டேய் மச்சான் மைக் வர்க் ஆகுதுடா. இதுல பேசு. ஹலோ ஹலோ இந்த மைக் வர்க் ஆகலடா மச்சான். ஓ ஷிட். என்ன ஆனாலும் அந்த திக்பந்தன பண்ண டோரை ஓபன் பண்ண விட கூடாது மச்சான். மச்சான் போலாம். அநியாயம் நடந்தாலும் அனுசரிச்சு போறதுக்கு நல சரித்திரத்துல வரும் நல தமயந்தி இல்லடா நான் என்றால் சாவின் 1000 ரூபம். நான் என்றால் மரணத்தின் மூக்குத்தி. நான் என்றால் அந்த மரணத்தையே வென்றவள். எதிரிகளோட நெஞ்ச செதைச்சு மரணத்தோட ருத்ர தாண்டவம் ஆடுற தமயந்திடா அப்படிப்பட்ட என்னையே திக்பந்தனம் பண்ண என்ன தைரியமடா